ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அழகு. நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது அழகு வராது யூடியூப் சேனல். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். இடையில கொஞ்சம் பிஸி ஆகிட்டு, அதனால தான் என்னால் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. ஸோ கோயிங் ஃபார்வர்டு இனி அடிக்கடி வீடியோ வரும்னு நான் ப்ராமிஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஒரு வெப் சீரிஸோட ரிவ்யூ. வெப் சீரிஸோட நேம் வந்து ஸ்பைடர் நோயர். எஸ், ஸ்பைடர் நோயர். இன்னைக்கு சாட்டர்டே நைட் ஏதாவது பார்க்கலாமே அப்படின்னு அமேசான் நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது சடனா அமேசான்ல இந்த சீரிஸ் வந்து டிஸ்ப்ளே ஆச்சு. சரி பார்க்கலாமே அப்படின்னு ஃபர்ஸ்ட் எபிசோட் மட்டும் பார்த்தேன். ப்ராமிஸா சொல்றேன், நான் ட்ரைலர் கூட வாட்ச் பண்ணாம தான் இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் நான் பார்த்தேன். பார்த்தோன்னே எனக்கு வெரி இம்ப்ரெசிவா இருந்தது. ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த சீரிஸ் பத்தி. ஸோ உடனே நம்ம ரிவ்யூ பண்ணி ஆகணுமே அப்படின்னு தான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ மட்டும்தான். ஃபர்ஸ்ட் எபிசோட் பைலட் எபிசோட ரிவ்யூ மட்டும்தான் இது. ஓகே, ஃபர்ஸ்ட் வாட் இஸ் தி ஸ்பைடர் நோயர்? நமக்கு ஆல்ரெடி தெரியும், மார்வெல்ல 3-4 ஸ்பைடர்மேன் மூவிஸ் இருக்கு, ஸ்டோரிஸ் இருக்கு, அனிமேஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஸ்பைடர்மேன் ஸ்டோரிஸ்க்கும் இந்த ஸ்பைடர் நோயருக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்குன்னா சேம் கனெக்ஷன் இருக்கு. ஸோ அதே பேஸ் ஸ்டோரி தான், பட் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி 1930s நடக்கிற மாதிரி இங்க ஸ்டோரி காமிச்சிருப்பாங்க. ஸோ 1930s நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் டைம்ல ஒரு ஸ்பைடர்மேன் இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி வேர்ல்டுல ஸ்பைடர்மேன் இருந்தா எப்படி இருக்குங்கிறது தான் இந்த ஸ்டோரியில டிஸ்பிளே பண்ணிருப்போம். இந்த சீரீஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங் இருக்கு. அமேசான் பிரைம்ல நம்ம இதை வாட்ச் பண்ணும்போது நமக்கு 2 டைப் ஆஃப் வீடியோ மோட் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. நார்மலி நமக்கு ஆடியோ மோட்ஸ்ல நிறைய ஆப்ஷன்ஸ் நம்ம பார்த்துருப்போம். சப்டைட்டில் சேஞ்ச் பண்றது, ஆடியோ லாங்குவேஜ் சேஞ்ச் பண்றது. பட் இதுல ஃபர்ஸ்ட் டைம் நான் இதை நோட்டீஸ் பண்றேன், வீடியோல 2 டைப் ஆஃப் மோட் கொடுத்துருக்காங்க. ஒன் இஸ் black and white and another one is the color. So color வந்து நார்மல் நம்ம 1930s நடக்கிற கலர்ஃபுல் பேக்ரவுண்ட்ஸ்ல நம்ம நியூயார்க் எப்படி இருக்குங்கிற மாதிரி வீடியோல காமிப்பாங்க. அதே மாதிரி black and white நம்ம அந்த காலத்து சார்லி சாப்ளின் மூவிஸ்ல நம்ம பார்த்துருப்போம்ல. ஸோ சேம் வீடியோ தான், பட் கலர் டிஃபரெண்ட். நம்ம ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். black and whiteலயும் நம்ம பார்த்துக்கலாம், கலர்ஃபுல்லாகவும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த மோட நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட் நான் ஃபுல் black and whiteலயும் பார்த்தேன், கலர்ஸ்லயும் பார்த்தேன். எனக்கு ரெண்டுலயும் பார்க்கும்போது பிளாக் அண்ட் ஒயிட் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது. ஸோ நீங்களும் இந்த ரெண்டையும் செக் பண்ணி பாருங்க. போத் பிளாக் அண்ட் ஒயிட்லயும் பாருங்க, கலர்ஸ்லயும் பாருங்க. எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, வாங்க ஃபர்ஸ்ட் எபிசோடுக்கு போலாம். ஃபர்ஸ்ட் எபிசோட நேம் வந்து ஸ்டெப் இன் டு மை ஆஃபீஸ். எபிசோட் ஸ்டார்ட் ஆனதுமே பிளாஷ்பேக் ஒன்று காமிக்கிறாங்க. அந்த பிளாஷ்பேக்ல என்ன சொல்றாங்கன்னா, சேம் லைக் அவர் அதர் ஸ்பைடர்மேன் மூவிஸ் மாதிரி தான் இந்த ஸ்பைடர் நோயரும் அவருக்கு சூப்பர் பவர் கிடைக்குது. அந்த சூப்பர் பவரை யூஸ் பண்ணி அவர் மக்களுக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்றாரு. 1930sலயே எல்லா வில்லன்ஸை ஃபைட் பண்றாரு, கிரைம் சைட்டை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறாரு நியூயார்க் சிட்டியில. லைஃப் நல்லா தான் போய்கிட்டு இருந்தது. நியூயார்க்ல கிரைம் ரேட் கம்மியா இருக்குது, வில்லன்ஸ் யாரும் வெளியே வர பயப்படுறாங்க அந்த ஸ்பைடர் நோயர்னால. ஸ்பைடர் நோயருக்கும் ஒரு லவர் இருக்கிறாங்க. 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலான்னு பிளான் பண்றாங்க. அந்த மேரேஜ் பிளான் பண்ற டைம்ல ஏதோ ஒரு ரீசனால அவங்க அவர் லவரோட வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ அவங்க இறந்து போனதுனால இறக்குறாங்க அப்படிங்கிற டீடைல்ஸ்லாம் இந்த ஃபர்ஸ்ட் பிளாஷ்பேக்ல காமிக்கல. பட் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் நமக்கு இந்த ஸ்பைடர்மேனா இருக்கிறதுல என்ன யூஸ் இருக்கு, நம்ம லவ் பண்ண பொண்ணையே நம்மளால காப்பாற்ற முடியலங்கிறதுனால அவர் அந்த ஸ்பைடர்மேனோட காஸ்டியூம் எல்லாத்தையும் பேக் பண்ணி ஒரு பாக்ஸ்குள்ள வச்சு அவரோட வீட்டுல இருக்கிற வால்ல பூட்டி சீல் பண்ணிடுறாரு. இனிமே நம்ம ஸ்பைடர் நோயரா இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த கேரக்டரை அப்படியே அவரு ஹைட் பண்ணி இன்னொரு மனுஷரா அவர் வந்து வாழ ஸ்டார்ட் பண்றாரு. அவர் வந்து ஒரு டிடெக்டிவா தன்னோட கரியரை வந்து அடுத்து கண்டினியூ பண்றாரு. ஸோ நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு அவர் வந்து டிடெக்டிவா இருக்காரு. பிளாஷ்பேக் இப்படி முடியுது. நெக்ஸ்ட் அவரோட டிடெக்டிவ் லைஃபை கண்டினியூ பண்றாரு. அவருக்கு ஒரு அசிஸ்டன்ஸ் மாதிரி ஒரு கேரக்டர் காமிக்கிறாங்க. இவங்க 2 பேருக்குள்ள கான்வர்சேஷன் வந்து ரொம்ப ஃபன்னியா இருக்கும். இவர் வந்து பேசிக்கலி அவருக்கு அந்த கரியர்ல அவருக்கு வந்து ரொம்ப வருமானம் வராது. ஸோ அசிஸ்டன்ஸுக்கு வந்து அவரு சேலரி கரெக்டா கொடுக்க முடியாததுனால அவங்க பிளாக்மெயில் பண்ணிட்டே இருப்பாங்க, அந்த வேலையை விட்டு போயிருவேன்னு. ஸோ அந்த கான்வர்சேஷன்ஸ்லாம் கொஞ்சம் ஃபன்னியா இருக்கும். நெக்ஸ்ட் ஹீரோக்கு ஒரு அசைன்மெண்ட் வருது, ஒரு பர்சனை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறதுக்காண்டி. அவரும் அந்த அசைன்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு அந்த பர்சனை ஃபாலோ பண்றாரு. அப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் போது இன்னொரு டிடெக்டிவால அவருக்கு வந்து இன்டர்ஃபியர் ஆகுது. ஸோ பார்த்தா ஒரே பர்சனை 2-3 டிடெக்டிவ்ஸ் அவங்க வந்து ஃபாலோ பண்றதுக்கு அசைன் பண்ணியிருப்பாங்க அந்த பர்சன் வந்து. ஸோ இப்ப இன்னொரு டிடெக்டிவ் வந்து அந்த ஹீரோவை அந்த பர்சனை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிட்டு இருப்பாரு. அந்த பர்சன் ஒரு குடோன் மாதிரி உள்ள ஏரியாக்குள்ள போயிடுவாரு. அங்க போய் பார்த்தா அந்த பர்சன் வந்து திடீர்னு அவர் பாடி ஃபுல்லா ஃபயர் மாதிரி வந்து அவருக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்கிற மாதிரி காமிக்கும். அதை பார்த்துட்டு அந்த இன்னொரு டிடெக்டிவ் வந்து அந்த பையனை ஷூட் பண்ணி கொலை பண்ணிடுவாரு. அப்படி நெக்ஸ்ட் சீனுக்கு போனா ஹீரோ அவரோட ஃப்ரெண்டுகிட்ட பேசுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த ஃப்ரெண்டு வந்து ஒரு ரிப்போர்ட்டர். அந்த ஃப்ரெண்டுக்கு ஹீரோ வந்து ஒரு முன்னாடி ஸ்பைடர் நோயரா இருந்தாருங்கிற விஷயம்லாம் அவருக்கு தெரியும். ஸோ ஏன் இப்போ நீ இருக்க மாட்டேங்கிற அப்படின்னு அவங்க கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ சிட்டில வந்து
சில்வர் மேன் ஒரு வில்லன் கேங் வந்து சிட்டில இருக்க கிரைம் ரேட் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சில்வர் மேன்கிற வந்து நம்ம கிங் பின் மாதிரி, நம்ம அவர் ஒரு கேங் லீடர் மாதிரி, அவர் கீழே நிறைய அடியாட்கள்லாம் இருந்து கிரைம் ரேட்ஸ் எல்லாம் நியூயார்க்ல இன்க்ரீஸ் பண்ற மாதிரி அவர் பேசிக்கிட்டு இருப்பாரு. ஹீரோ இதுக்கு கவுண்டர் பேசுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த ஆளை நான் அழிச்சிட்டாலும் இன்னொரு ஆள் வந்துகிட்டே தான் இருப்பாங்க, வில்லன்கள் வந்துகிட்டே தான் இருப்பாங்க, நான் எவ்வளவுதான் அழிச்சாலும். ஸோ எனக்கு ஒரு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை இப்போதைக்கு. திருப்பி நான் ஸ்பைடர் நோயற மாதிரி இந்த எல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட்லாம் எனக்கு இல்லை. நான் டிடெக்டிவா இருந்து என்னோட வேலையெல்லாம் நம்ம பாக்குறேன் அப்படின்னு அந்த ஃப்ரெண்ட பேசுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோக்கு இன்னொரு கேஸ் வருது. ஒரு ஆள் வந்து அவரோட ஒய்ஃபை வந்து வேவ் பார்க்கணும் அப்படின்னு அவருக்கு ஒரு கேஸ் கொண்டு வந்து கொடுக்குறாரு. ஹீரோவும் அந்த கேஸ் எடுத்துட்டு அந்த பொண்ணை ஃபாலோ பண்ண போறாரு. அந்த பொண்ணு வந்து 12வது மாடியில ஸ்டே பண்ணிருப்பாங்க. இவரு நினைச்சிருந்த 12வது மாடிக்கு அவர் பவர் யூஸ் பண்ணி போகலாம், ஆனா அவர் அப்படி போகாம ஸ்டெப்ஸ்ல நடந்தே போவாரு. தென் அந்த பொண்ணை பாக்குறதுக்கு ஒரு பர்சன் மீட் பண்ண வருவாங்க. ஹீரோவும் அந்த 2 பேர் இருக்கிறத போட்டோ எடுத்துருவாரு. போட்டோ எடுத்துட்டு கீழே வந்துருவாரு. அப்படி அந்த சீன் முடிஞ்சிடும். அப்படி நம்ம நெக்ஸ்ட் சீனுக்கு வந்தோம்னா, அந்த பொண்ணு வந்து ஒரு பப்ல பாடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலி இந்த பொண்ணு தான் இந்த சீரீஸோட ஹீரோயின். அவங்கள வேவ் பாக்குறதா அந்த ஹீரோ வந்திருப்பாரு. ஹீரோயின் அப்படியே அந்த பப்ல பாடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த பாட்டை கேட்டு நம்ம ஹீரோ அப்படி மெய் மறந்து போவாரு. இந்த சீன் அப்படியே எனக்கு 2017ல தி கிரேட்டஸ்ட் ஷோமேன் ஒரு மூவி வந்தது. அதுல ஹீரோயின் பாடிக்கிட்டு இருப்பாங்க, ஹீரோ வந்து மெய் மறந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த சீன் அப்படியே ரெப்ளிகேட் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்தது. ஸோ நெக்ஸ்ட் அந்த போட்டோவை டெவலப் பண்ணி பார்க்கும்போது அந்த பர்சனோட ஃபேஸ் வந்து கிளியரா இருக்கு. ஏன்னா பின்னாடி திரும்பி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த அசிஸ்டன்ட் வந்து பக்கத்துல ஒரு மிரர்ல அந்த ஃபேஸ் ரெஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தா அந்த பர்சன் வந்து அந்த நியூயார்க் சிட்டியோட மேயர். அந்த பொண்ணு கிட்ட இருக்கிற மாதிரி பிக்சர் நமக்கு ஹீரோ கிட்ட கிடைச்சிரும் இப்போ. ஆனா ஹீரோ அந்த பொண்ணை வேவ் பார்க்க வந்த பர்சன்டா அந்த பொண்ணு ஒன்றும் தப்பான பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு. அப்படி நம்ம நெக்ஸ்ட் சீனுக்கு வந்தோம்னா வில்லன் கேங்க காமிப்பாங்க. அந்த சில்வர் மேன்ங்கிற கேரக்டர் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு டிடெக்டிவ் வந்து அந்த ஃபயர் பர்சனை ஷூட் பண்ணி கொலை பண்ணார்ல, அந்த டிடெக்டிவ்ட்ட என்கொயரி பண்ண மாதிரி ஒரு சீன் வரும். என்ன பண்ண அந்த பையனை அப்படின்னு கேட்கும்போது இந்த டிடெக்டிவ் வந்து அந்த பையன் அப்நார்மலா இருந்தான், அவனுக்கு சூப்பர் பவர்லாம் இருந்துச்சுன்னு சொன்னோடனே நான் அவனை பயத்துல கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு அந்த டிடெக்டிவ். அதனாலதான் இந்த வில்லனும் அந்த டிடெக்டிவா கொலை பண்ணிடும். இந்த சில்வர் மேன்ங்கிற கேரக்டரோட வீட்டை வந்து இந்த ஃபயர் பர்சன் வந்து எரிச்சிருவாரு. ஸோ அதனாலதான் அந்த ஃபயர் பர்சனை வந்து இந்த சில்வர் மேன் கேரக்டர் வந்து தேடிக்கிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோ அவங்களோட அசிஸ்டன்ட் பேசுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த அசிஸ்டன்ட் வந்து நமக்கு ஆல்ரெடி வருமானம் கம்மியா இருக்கு, ஸோ இந்த இமேஜை யூஸ் பண்ணி ஹீரோயின் அந்த மேயர் கிட்ட இருக்கிற போட்டோவை யூஸ் பண்ணி அந்த பொண்ணை பிளாக்மெயில் பண்ணி கொஞ்சம் அமௌண்ட் வாங்கலாம் அப்படின்னு ஐடியா கொடுப்பாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினை பிளாக்மெயில் பண்ணணுங்கிறக்காண்டி ஐடியால இல்ல, பட் அந்த ஹீரோயின்கிட்ட ஏதோ இருக்கு, ஸ்பெஷலா இருக்குங்கிறக்காண்டி அவங்களோட அட்ராக்ட் ஆகி அந்த கான்வர்சேஷன் கண்டினியூ பண்ணணும், அவங்களோட பேசணுங்கிறக்காண்டி ஹீரோயின்கிட்ட போறாங்க. அப்போ அந்த ஹீரோயின் அந்த மேயர் கூட இருக்காங்க ஒரு ஹோட்டல்ல. ஸோ 3 பேருக்குள்ள சில கான்வர்சேஷன் நடக்குது. கான்வர்சேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் தனியா போயிடுறாங்க. ஹீரோவும் மேயரும் அந்த பில்டிங்கோட டாப் ஃப்ளோர்ல இருக்காங்க. அவங்களுக்குள்ள கொஞ்சம் சண்டை நடக்குது. மேயர் வந்து அந்த போட்டோ நெகட்டிவ், ஒரிஜினல் போட்டோ நெகட்டிவ் என்கிட்ட கொடுன்னு சண்டை போடுறாரு. ஹீரோ வந்து தர முடியாது அப்படிங்கிறாரு. அந்த ஃபைட்ல ஹீரோ வந்து நம்ம மேயர் வந்து தள்ளி விட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ வந்து தன்னோட பவரை யூஸ் பண்ணி திருப்பி ஸ்பைடர்மேன் பவரை யூஸ் பண்ணி வெப்பெல்லாம் யூஸ் பண்ணி பில்டிங் மேல வர்றாரு. மேல வந்தோடனையும் ஹீரோ வந்து ஒரு பஞ்ச் கொடுத்து நம்ம அந்த மேயரை வந்து தள்ளி விட்டுருவாரு. மேயர் வந்து தள்ளி விட்டு கீழே விழுந்தோடனே ஒரு அன்கான்சியஸ் ஆனதுக்கு அப்புறம் அவர் பாடியில கொஞ்சம் மாற்றங்கள் நிகழும். அவர் வந்து ஒரு கிரீன் கலர்ல ஒரு ஹல்க்கு மாதிரி, ஹல்க்குன்னு சொல்ல முடியாது, ஒரு கிரீன் கலர்ல கொஞ்சம் அவர் பாடி வந்து சேஞ்ச் ஆகும். இதுலயே நமக்கு தெரியும் இந்த மேயருக்கும் சம்திங் சூப்பர் பவர், அப்நார்மல் பவர் இருக்கிற மாதிரி நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அந்த டைம்ல ஹீரோயின் திருப்பி மாடிக்கு வந்து அந்த மேயரை வந்து சமாதானப்படுத்தி அவங்க பேக் டு நார்மல் ஃபார்முக்கு வராங்க. அந்த மேயர் நார்மல் ஃபார்முக்கு வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. ஸோ அவரு அன்கான்சியஸ் ஆகி திருப்பி அந்த மான்ஸ்டர் மாதிரி மாறுறாரு, திருப்பி நார்மல் ஸ்டேஜுக்கு வராரு. ஆனா ஹீரோயினுக்கு இதை பத்தி சம்திங் தெரிஞ்சிருக்குது, எதுக்காண்டி இப்படி இந்த மேயர் வந்து சேஞ்ச் ஆகுறாரு அப்படிங்கிறது ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படி இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடு வந்து முடியுது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நமக்கு என்ன தெரியுதுன்னா கொஞ்சம் ஷார்ட் பிளாஷ்பேக் தெரியுது. அதுக்கு பிறகு ஹீரோ வந்து கரண்டா வந்து ஒரு டிடெக்டிவா இருக்காரு. சிட்டில வில்லன் வந்து ஒரு சில்வர் மேன்ங்கிற வில்லன் வந்து ஒரு கேங்ஸ்டர் மாதிரி இருக்காரு. அந்த கேங்ஸ்டரோட வீட்டை வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் இருக்கிற ஃபயர் பர்சன் வந்து எரிச்சிடுறாரு. அவனை தேடுறதுக்காண்டி ஒரு டிடெக்டிவ் அனுப்புறாங்க. அந்த டிடெக்டிவ் வந்து அந்த ஃபயர் பர்சனை ஷூட் பண்ணி கொலை பண்ணிடுறாரு. திருப்பி
ஹீரோக்கு இன்னொரு அசைன்மெண்ட் வரும். அந்த அசைன்மெண்ட்ல ஹீரோயினை ஃபாலோ பண்றாங்க. ஹீரோயினை ஃபாலோ பண்ணும்போது மேயரோட ஒரு கனெக்ட் கிடைக்குது. ஸோ மேயருக்கும் ஒரு சூப்பர் பவர் இருக்கிற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. ஸோ மேயருக்கு, ஹீரோயினுக்கு, அப்புறம் ஹீரோ. நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்குது, என்ன இன்ட்ரெஸ்டிங்கா நடக்குது, இந்த 3 பேரும் எப்படி டெவலப் ஆறாங்க, கேரக்டர் டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது, பிளாஷ்பேக் ஃபுல்லா டீடைலா காமிக்கிறாங்களா, இதெல்லாம் நான் நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்துட்டு உங்களுக்கு இன்னொரு வீடியோ அப்லோட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹோப் திஸ் வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். 2 நாள் கழிச்சு வீடியோ போடுறேன். ஸோ கொஞ்சம் லேக்ஸ் இருக்கும், வீடியோ குவாலிட்டி நல்லா இருக்காது, ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்காது. ப்ளீஸ் அட்ஜஸ்ட். நான் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்யூ. சைனிங் ஆஃப்.